friends, good morning. Today's special bitter ground, அதாவது பாவக்காய் பரட்டல். பாவக்காய் பரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பாவக்காய் எடுத்துச்சிங்க 4 to 5, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நெத்திலி ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி வச்சுங்க, கருவேப்பிலை 1, ஊசி மிளகா 1, ரெட் சில்லி பாடி அண்ட் வெங்காயம் 1 சிறுசாக வெட்டிச்சிங்க, 2 முட்டை. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துங்க சமைக்கிறதுக்கு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடான பிற்பாடு கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிட்டோம். பொரிஞ்ச பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த நெத்திலியை போடலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதுலேயே நல்லா குக் பண்ணியிருப்போம். கொஞ்சம் முறுமுறுப்பாக வரணும் நெத்திலி. நிறம் மாறின பிற்பாடு இப்போ நிறம் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த மற்ற பொருட்கள், அதாவது ஊசி மிளகா, கருவேப்பிலை அண்ட் வெங்காயம் சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிளறி விடுவோம். நல்லா வந்த பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அது போட்டு நல்லா தாளிப்போம். போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா குக் ஆகுது. இப்போ நம்ம பாவக்காய் போடுவோம். ஏற்கனவே நான் இதுக்கு க்ளீன் பண்ணி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு கிண்டுவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே பாவக்காய் உப்பு தண்ணி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவுனேன். ஸோ அதனால் உப்பு பார்த்து போடுங்க. இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம் பாவக்காய் வேவறதுக்காக. நல்லா கிண்டி நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம திறந்து அதை திருப்பி கிண்டி விடுவோம். அந்த டைமில் தண்ணி ஒன்றுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பாவக்காய் நல்லா வந்துருச்சு. தண்ணியும் இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்களேன். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா பாவக்காய் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை ஆட் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் சென்டரில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எடுத்து வச்சின முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நீங்கள் முட்டை ஊற்றுற முன்னே லேசாக எண்ணெய் ஊற்றி விடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் மேலே நம்ம எடுத்து வச்சின அந்த 2 முட்டையை அந்த சென்டரில் ஊற்றி விடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். உடனே மிக்ஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகின பிற்பாடு நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த பாவக்காயோட சேர்த்து அந்த முட்டையும் பிடிச்சிருக்கணும். அதனால் முட்டை தனியாக நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஒட்டாயுது. ஸோ இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி. பாவக்காய் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் ஃபைட் பண்ணும். அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கும், டிஸ்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும். ரொம்ப உதவியாக இருக்கும் பாவக்காய். ஸோ நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம சாப்பிட்ணும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வெள்ளை சோறில் அப்படியே சாப்பிட்றோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Have a nice day. Happy cooking. Bye bye. Drop it.